ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி டாஸ்க் ஐயோப்பா, இனிமேல் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு வீக்லி டாஸ்க்கை தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்கப்பா. நிறைய பேர் நாங்கள் நல்லவங்க நினச்சோம், ஓவராவது பண்ணி எங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்படி தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கதற அளவுக்கு வந்துட்டு நேற்று வந்து வெறித்தனமாக வேட்டையாடி இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம் தான் மோத போகுது. அதுங்களே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு ஒரு துரோகம், அதாவது ஒரு டீலை வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டீலை வச்சு இவங்க கிட்டேருந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இப்போ எல்லோரும் இவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜடம் மாதிரி இருக்காங்க. ஏன்னா முடியல அவங்களுக்கு. அந்த நேரத்தில் கைட்டு விட்டு இவங்க கூட வந்து ஒரு டைப் வைக்கலாம், ஜெஃப்ரி கூட வச்சு முத்துக்குமரன் டீம் அடிக்கலாம்னு நினச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அது எப்படி முடிஞ்சதுலாம் தெரியல. ஆனால் முத்துக்குமரன் கூட இவங்க கை கோர்த்து இது பண்ணியிருந்தாங்கன்னா முத்துக்குமரன் டீம் அடித்து நொறுக்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங் இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு இவங்க கிட்ட தான் கிட்டத்தட்ட 40-50க்கு மேலே இருந்துச்சு. மற்றவங்களாம் ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. ஆனால் துரோகத்தை வித்தப்பட்ட இந்த முத்துக்குமரன் டீம் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாவம் ரொம்ப ஓவராக நம்பிட்டாங்க. ஏன்னா ஜாக்லின் அப்படி தானே பழகிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரயான ஒரு புது கேம் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், டப்புன்னு வந்துட்டு ஏன் நம்ம வந்து ஜெஃப்ரி கூட கூட்டணி வச்சு இவங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த இவங்ககிட்ட மஞ்சர்கிட்டையும் முத்துக்குமர்கிட்ட சொல்லும்போதே முத்து வந்து கொஞ்சம் உஷாரானார். காலையில் கூட என்ன பண்ணார்னா அவங்ககிட்ட திரும்ப கேட்போம், அவங்க ஓகேனா இவங்க கூட கூட்டணி வைப்போம், இல்லைனா நம்ம அஞ்சிதா கூட போட்டு ஃபஸ்ட்டு இவங்க எல்லோ டீமை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இவங்கள வச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேணால் நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளை வந்து அவங்க ஏமாத்தினா தான் வந்து சரித்திரம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே ஓகேவா இருக்குது இந்த பிளான் எல்லாமே. கடைசியில் இதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா எல்லோ டீம் தான் வின் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வருது. ஸோ ஜாக்லின், ரயான், ரஞ்சித் இவங்க 3 பேரில் ஒருத்தங்க தான், இவங்க 3 பேர் தான் அந்த டீம் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வந்துட்டு இவங்க 3 பேர்லாம் ஒருத்தருக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உண்மையாகவே இங்கே வந்துட்டு நேர்மையாக விளையாடுறது, உண்மையாக சொல்ல போனோன்னா கண்டிப்பாக முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் அவ்வளோ நேர்த்தியாக விளையாண்டாங்க. அக்ரஷன், ரொம்ப அக்ரஷனாக விளையாண்டது ஜெஃப்ரி டீம். ஸோ ஜெஃப்ரி டீமுக்கு எனக்கு கிடைக்காத சந்தோஷம் தான், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப மோசமாக அடுத்தவங்களை அடித்து தள்ளி, இவர் தீபக்கு தள்ளி இவரை வந்து அடித்து கையை முறுக்கி கையை உடச்சி இந்த ஜெஃப்ரி அன்ஷிதாலாம் நேற்றுலாம் வந்து மஞ்சரியை போட்டு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க லாக் பண்ணி. அதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. பவித்ரா அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் கடிச்சு விளையாண்டாங்க. என்னையா நடக்குது, கடித்து விளையாடுறதுலாமா? இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வார்னிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப விஷமானது. நாய்க்கடிக்கு அடுத்தது இந்த கடி தானே ப்ராப்ளம். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அதனால் அவங்க தோற்றது சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் ரெட் டீம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த டீம் ஃபஸ்ட்டே வெளியே போகணுன்றதான் நம்மளோட கருத்து. ஏன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சுனா எவ்வளோ வன்மம், ஐயோ பயங்கரமாக இருந்துச்சு. இதுலேயும் விஜய் விஷால் வந்துட்டு ஒரு பக்கம் அழுதாரு. ஏன்ப்பா அழுகுற அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இங்கே மாதிரி எப்படி அடிச்சுக்கிட்டு விளாட்றாங்கன்னு. ஏன்ப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்துக்குமரனை போட்டு ஒரு லாக் பண்ணி விடாமல் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் போங்கப்பா, சும்மா இந்த அழுதுனா சீன் கிரியேட் பண்ணாதீங்க. நீங்கள் கேப்டன் ஆனதுலேருந்து ரொம்ப சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அந்த டீமும் ஓகே. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறது, துரோகத்தால் நம்பிக்கை துரோகத்தால் சரி செஞ்சு இவங்க வந்துட்டு எல்லோ டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.